பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் பூர்ணிமாவுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. அதுல யார் யாருக்கு எத்தனை காயின் கொடுக்கணுன்ற மாதிரி இந்த டாஸ்க்ல சாம்பார் ஸ்குவாடுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. அதையும் பார்த்துருவோம். அடுத்து தேர்ட் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க ஒரு டீம்மேட்ஸ். இது என்ன ஏதுன்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும், ரெக்கமெண்டேஷன்ல காட்டும், அது எனக்கும் உதவியா இருக்கும். மறந்துடாதீங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கெஸ்டா வந்த பூர்ணிமா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து ஒரு 6 காயின் கொடுத்து ஒரு டாஸ்க் பண்ண சொல்றாங்க. என்ன டாஸ்க்னா, இப்போ வீட்டுக்குள்ள ஒரு டாஸ்க் போயிட்டு இருக்குல்ல, மாப்பு சோப்பு சோறு, அந்த டாஸ்க்ல இப்ப கெஸ்ட்டை எப்படிலாம் அணுகுறாங்க, எந்த ரீதியில என்டர்டைன்மெண்ட் பண்றாங்கன்றதுதான் டாஸ்க். ஸோ அதை கண்டினியூவாகவும் அதை பார்த்துட்டு கெஸ்ட் மார்க் போடணும் அப்படின்றது தான். அதுக்கேற்ற மாதிரி 3 டீமுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஓகேவா? இதில் என்ன பண்ணிட்டாங்க, பூர்ணிமா வந்து ஃபஸ்ட்டு ப்ளூ டீம், ஸோ அந்த என்னது ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ், அந்த டீமுக்கு 2 காயின்னு பயங்கர என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்க. பூர்ணிமா போகும்போது பயங்கர என்டர்டைன்மெண்ட்டும் வெளியே ஒரு கேம் விளையாட வச்சுதுன்ற மாதிரி கம்ப்ளீட்டாக சூப்பராக அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ப்ளூ டீம் அவங்களுக்கு 2 பாயிண்ட் கொடுத்தாங்க. தே டிசர்வ்டு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. 2வது பூர்ணிமா ஒரு காயினை தூக்கி எந்த டீமுக்கு கொடுத்தாங்கன்னா மாப் மாயாவிஸ்க்கு ஒரே பாயிண்ட் தான். ஏன்னா வீட்டில் இவங்க பூண்டு தோல் போட்டாங்கல்ல, கிச்சன் டீம் பண்ண ஃபன் இருக்கு, கிச்சன் டீம் வச்சு செஞ்சாங்கல்ல, அதனுடைய வெளிப்பாடு நீங்க கிளீன் பண்ணல. அவங்க என்னதான் சமாளிச்சாலுமே கிளீன் பண்ணியிருக்க வேண்டியது உங்களோட கடமை. நீங்க கிளீன் பண்ணாம போனது உங்களோட பிரச்சனை. அதனால உங்களுக்கு ஒரு காயின் தான், நீங்க கிளீன் பண்ணியிருக்கணும், அதனால நான் உனக்கு 1 தான் தருவேன்ற மாதிரி டோட்டலா முடிச்சு விட்டாங்க. ஸோ மாப் மாயாவிஸ்க்கு ஒரு பெரிய ஆப்பு வச்சு விட்டாங்க. சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 காயின் இருக்கு. அந்த 3 காயின் என்ன அப்படின்ற மாதிரி பூர்ணிமா என்டர்டைன்மெண்ட் பண்ணீங்களான்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் கிச்சன் டீம் என்டர்டைன்மெண்ட் பெருசா பண்ணல. நான் வந்து பார்த்ததுலேருந்து நீங்க என்டர்டைன்மெண்ட்டும் கொடுக்கல. அங்கிருந்து நீ ஏதாவது என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்கலாம், பண்ணாம விட்டீங்க. அதனால என்ன பண்றேன், எனக்கு இன்னொரு விஷயம் தோணுது. இது என்டர்டைன்மெண்ட்டை தாண்டி சாப்பாடு சமைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஸ்மால் பாஸ் ஹவுஸ்ல இருந்து நான் பல வாட்டி சமைச்சு போட்டிருக்கேன். அது எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு பெருசுன்றதை நான் ஒத்துக்கிறேன், அது எனக்கு தெரியும். அதனால நான் கொடுக்குறேன்ற மாதிரி 3 காயினை பூர்ணிமா வந்து கெஸ்டா வந்த பூர்ணிமா கிச்சன் டீம் கொடுக்குறாங்க. ஓகே, ஃபேர். ஏன்னா அதில் அவங்க சொன்னாங்களே, சாப்பாடு சமைக்கணுன்றது ரொம்ப கஷ்டமான வேலைன்றது ஒரு நியாயமான விஷயம் தான். அதுக்கு 3 பாயிண்ட் கொடுக்குறோன்ற மாதிரி கொடுக்குறாங்க. இதுக்கு நடுவில் 2 டீமும் வந்து வாக்குவாதம் பண்றது, அவங்க எதுவுமே பண்ணல. எதுக்கு இப்போ கெஸ்ட் வராங்க, கெஸ்டோட முடிவு, நீங்க எதுக்கு அதுங்க கத்துறீங்க, நீங்க எதுக்கு பேசுறீங்க? மாப்பு டீம் கேட்டாங்களா இல்ல ஃபிளாஷ் டீம் கேட்டாங்களா? அவங்க கொடுக்கறதா முடிவு, நீங்க எதுக்கு அந்த இடத்துல ட்ரை பண்றீங்கன்றது பிரச்சனை. 2வது என்ன பண்றாங்க, கனி எழுந்து ஒரு உண்மையை போட்டு பட்டுன்னு உடைச்சிட்டாங்க. ஆக்சுவலா இப்போ ஏன்னா தீவிரமா பூர்ணிமாக்காக சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணிருந்தாங்க, வீட்டோட ஹவுஸ் மேட்ச்காக சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணல. உடனே கனி எழுந்து வந்து உண்மையை பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டாங்க. நாங்க சாப்பாடு வந்து வீட்டுக்காக தான், உங்களுக்காக தான் பண்ணோம், வீட்டுக்காகலாம் பண்ணல. ஸோ நீங்க வந்திருக்கீங்க, உங்களுக்காக தான் செஞ்சு கொடுக்கணும்னு பரபரப்பா செய்யறோம், பரபரப்பா இது பண்றோன்ற மாதிரி போட்டு டப்புன்னு உடைச்சு விட்டாங்க கனி. இதை சொன்னவொடனே ஒரு பக்கம் சாண்ட்ரா பார்வதியோட மூஞ்சிலாம் மாறி போச்சு. இவங்க ஏன் நம்ம டீமுக்கு எதிராகவே கூட இருந்துட்டு பேசுறாங்கன்ற மாதிரி. ஸோ உண்மையை சொல்லணும்ல, நியாயவாதியா நான் இருக்கணும்லன்ற மாதிரி கனி அந்த இடத்துல உண்மையை போட்டு உடைச்சோன்னே, அதுக்கப்புறம் பூர்ணிமா என்னதான் இருந்தாலும் கிச்சன் டீம் அவங்க வேலையை பார்த்துருக்காங்க, இது உங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு 3 பாயிண்ட் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. இப்போ ஆல்ரெடி எத்தனை பாயிண்ட்ல இருக்காங்க, 4-7 பாயிண்ட்ல இருக்காங்க. இப்போ அந்த டீம் வந்து 6-8 பாயிண்ட் இப்ப. ஸோ வேற மாதிரி பாயிண்ட் வந்து சேர்த்து இப்போ 2வது இடத்துல வந்திருக்கிறாங்க அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, சாரி, 2 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல வந்திருக்காங்கன்றது பார்க்க முடியுது. அடுத்ததாக ப்ரோமோக்குள்ள வருவோம். ஸோ என்ன பண்றாங்க, வெளியே அந்த ஃபிளஷ் ஃபைட்டர்ஸ் டீம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கு. அதுல பெஸ்ட் அதான் ஸ்டார் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு வரும் இல்லையா. ரம்யா வந்து சொல்றாங்க ஒஸ்ட் வந்து சாண்ட்ரா தான் ஒஸ்ட் போட்டே ஆகணுன்ற மாதிரி. உடனே சபரி, அது கம்பல்சரி ஒஸ்ட் அவங்களுக்கு தான், அவங்க ரொம்ப ரொம்ப ஒஸ்டா பண்றாங்க, அவங்களோட பிஹேவியர்ஸே சரியில்லை, ரொம்ப மோசமா பண்ணிருக்காங்க சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி. சாண்ட்ராவோட உண்மை முகத்தையே இப்பதான் நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அவங்க நிறைய விஷயங்கள் இப்படி சாண்ட்ரா பண்றாங்கன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து வினோத் வந்து சொல்றாரு, ஓப்பனா சொல்லுவா. ஸோ அவங்க பயமா இருக்கிற மாதிரியே நடிக்கிறாங்க. சாண்ட்ரா ஃபுல்லா ஃபேக்கா நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது சத்தியமா நடிப்பு தான். ஸோ அவங்க பயந்து அப்படியே இது பண்ற மாதிரி, இப்படி டேக்கிள் பண்ற மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு முழுக்க நடிப்புல இருக்காங்க சாண்ட்ரா அப்படின்றத வினோத் உடைக்கிறாரு. ஓகேவா? இதை சொல்லிட்டு அடுத்து என்ன கேட்கிறாரு, வேற யாரு பெஸ்ட்ல ஆப்ஷன் வச்சிருக்கோம், ஏன்னா ஆல்ரெடி சாண்ட்ரா தான் ஒஸ்ட், பெஸ்ட்ல வேற யார் ஆப்ஷன் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசும்போது சபரி கனி சொல்றாரு, அரோரா கனி சொல்றாங்க, ரம்யா கனி சொல்றாங்க, ஆளார் கனி அப்படின்ற மாதிரி கனி பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்றது தான்.
உண்மையே சொல்லனா கனி இந்த சைடும் வந்து இது வேலையும் வாங்கியிருக்காங்க, வேலையும் செஞ்சிருக்காங்க, ஓகேவா? ஆனா என்டர்டைன்மெண்ட் ரீதியில கனி என்ன பண்ணாங்க அப்படின்ற கொள்ளி இருக்கு. ஒன்னு என்டர்டைன்மெண்ட்ல மிஸ் ஆகுது, இல்ல சமையல்ல மிஸ் ஆகுது. இந்த மாதிரி பல கிரைட்டீரியாஸ்ல அவங்க இருக்காங்க. அடுத்து ரம்யா வந்து என்ன சொல்றாங்கன்னா, பாரு ரொம்ப பண்ணுது, ரொம்ப ரொம்ப பண்ணுது அப்படின்னும் போது உடனே சபரி ஆமா ஆமா இப்ப பாரு எப்படின்னு தெரியுது, இப்பதான் நிறைய பண்ணுது அப்படின்ற மாதிரி சில விஷயம் டிஸ்கஸ் ஆகுது. அடுத்து எஜ்ஜே சொல்றாரு, இன்னைக்குதான் உண்மையான பாரு வெளியே வந்திருக்கிறா, சுயரம் உண்மையான கோர் பாரு வெளியே வந்துட்டா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஆமா பாரு வெளியே வரட்டும் அதுதான் நல்லது, வெளியே வரட்டும்ன்ற மாதிரி சபரி வேற கோர் பாரு வெளியே வர விடுங்கடா பாத்துக்கலாம், பாரு வெளியே வரட்டும்டா அப்பதானே நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம். அடுத்து வினோத், நேத்து தான் அவளை வாயில புகழ்ந்து பேசிட்டோம்ல, அதான் டப்புன்னு ஒரிஜினல் வந்துருச்சு, இத்தனை நாள் டூப்ளிகேட்டா இருந்தது இப்போ ஒரிஜினல் வந்துச்சு, பாராட்டிட்டா போதும் பாரு, ஸோ டப்புன்னு வந்து ஒரிஜினல் வந்துருவா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஆக மொத்தத்துல பாரு இப்போ வந்து கோர் வெளியே வருதுன்னா சைலண்டா இருந்து டப்புன்னு வெளியே ஆயிட்டா. இதே தான் காலில் பாரு வந்து எஃப்ஜேக்கு சொல்லிட்டு சைலண்டா இருந்தா டப்புன்னு இப்படி வந்துட்டா அப்படின்ற மாதிரி தான் பேசி முடிக்கப்பட்டது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.